எல்லாருக்குமே மாலை வணக்கம். ஆன்ம நண்பர்கள் எல்லோருக்குமே முதலில் நம் குருவான திரு பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு, சொன்னமால் அம்மா அவர்களுக்கும், நம் பெற்றோர்களுக்கும், அத்தனை ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும், மகா அவதார் பாபாஜி ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் ஒவ்வொரு முறையும் எனக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கும் திரு பாபாஜி அவர்களின் அறக்கட்டளை குரூப்புக்கும், பால பழனியப்பன் சார் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த பணிவான அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் எல்லோருமே தியானம் தியானம் என்று சொல்கிறோம். அதில் மௌன தியானம் என்று நாம் எல்லாம் செய்கிறோம். பௌர்ணமி நாட்களிலும் அமாவாசை நாட்களிலும் இருந்தால் ரொம்ப நல்லது என்று நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்வதை நீங்க கேள்விப்பட்டிருக்கிற. அந்த மௌன தியானத்தினால் இருக்கிற நன்மைகள் என்ன? ஏன் மௌன தியானம் நாம செய்யணும்? தியானம் செய்தால் போதும் அல்லவா, இனி மௌன தியானம் எதுக்கு என்று நீங்க கேட்கலாம். அந்த மௌன தியானம் எதுக்கு என்றது இன்னைக்கு நான் உங்களோட ஒரு அரை மணி நேரம் சில நல்ல விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மௌனம் என்றது 2 வகைகள் இருக்கு. ஒண்ணு அந்தர் மௌனம், இன்னொன்னு பகிர் மௌனம். அந்தர் மௌனம் என்றால் என்ன தமிழ்லன்னா, உள்ளுக்குள்ள நாம மௌனமாக இருக்கிறது. பகிர் மௌனம் என்றால் வாயுடன் பேசாம இருக்கிறது. இது தெலுங்கு வேர்ட்ஸ் இந்த ரெண்டுமே. இப்ப நம்ம தியானம் என்றால் என்ன செய்யறோம்? கண்ணை மூடிண்டு யோசிக்காம இருப்பது தியானம். மௌனம் என்றால் வாயுடன் பேசாம இருப்பது மௌனம். மௌனம் வேறு, தியானம் வேறு. இந்த ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற ஒரு வேறுபாடை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த 2 தியானத்தின் வகைகள்ல இருக்கிற முக்கியத்தை இப்ப நாம புரிஞ்சுக்கலாம். இந்த உள் மௌனத்தை தான் நாம சைலன்ஸ் என்று நான் சொல்லுகிறோம். இதுல அந்த சைலன்ஸோடு நாம் இருக்கும் போது நம்ம மனதில எப்படிப்பட்ட எண்ணங்களுக்கும் நாம இடம் தரவே கூடாது. இதனை தான் நம்ம தியானம் சுவாசத்தின் மேல் கவனம் என்று சொல்கிறோம். நம்ம தியானத்துல உட்கார்ந்த உடனே கண்களை மூடிக்கொண்டு கைகளை கொத்துண்டு நாம் என்ன சொல்கிறோம்? எந்த விதமான கடவுளுடைய நாமத்தையோ மந்திரத்தையோ ஜெபிக்காதீர்கள். எந்த எண்ணங்கள் வந்தாலும் கூட அதனை அங்கேயே கட் பண்ணி மறுபடியும் உங்க கவனத்தை சுவாசத்தின் மேல் கொண்டு வரணும் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? இதுதான் தியான முறை. அதன் போலவே இந்த வெளியில பேசுற இந்த மௌனம் என்றது நாம வாயில பேசாட்டி போனாலும் கூட கைகளில சைகை செய்வது, எழுத்து காட்டுறது, இதெல்லாமே செய்யக்கூடாது. மௌனம் வாயில இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரவே கூடாது. அதுதான் பகிர் மௌனம். அந்தர் மௌனம் என்றால் என்ன? உள்மனதிலே நீங்க எவ்வளவு பேசாம இருந்தாலும் கூட, உள்ள கூட எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் தியானம் செய்தாலும் கூட மனசில எப்படிப்பட்ட எண்ணங்களுக்கும் இடம் தராமல் இருக்கணும். நாம எல்லோருமே மௌனம் என்றால் என்ன, சில மணி நேரம் இருக்கு நான் பேசாம இருக்கிறேன் அப்படின்றத நினைச்சு நாம பண்ணிட்டு இருக்கோம். இதனால நமக்கு இந்த மாதிரி செய்ய செய்ய நம்மளால இந்த அந்தர் மௌனத்தை, அப்படியான உள் சைலன்ஸை நம்ம வெகு சீக்கிரமாக அடைய முடியும். அப்படி என்றால் எண்ணங்கள் இல்லாத ஒரு தியான முறையை நம்மளால சீக்கிரமாகவே அடைய முடியும். முதல்ல பேசாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதனால இந்த மாதிரி மௌனம் பண்றவங்க இந்த தியானத்துல மிகப்பெரிய ஒரு சாதனை பற்றி அவங்க அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆளாகுவாங்க. அதனால இந்த மௌன தியானத்தை பற்றி இப்ப இன்னும் கொஞ்சம் விவரமாக நாம் இப்ப தெரிந்து கொள்ளலாம். இந்த தியானம் செய்வதன் மூலம் நமக்கு வெகு கூடிய நேரத்திலேயே நம்மளால நிறைய நல்ல பலன்களை நம்மளால பெற முடியும் என்று நாம நிறைய முறை மாஸ்டர்ஸ் நம்ம PSSM ஊண்டுகோலே மௌனமும் தியானமும் தான். இந்த ரெண்டும் தானே நாம அடிப்படையா நாம சொல்லிட்டு இருக்கிறது. அந்த தியானத்துக்கு ஒரு ஜாயிண்டா இந்த மௌனம் என்றது இருக்கும்போது இன்னும் உங்களால அந்த எண்ணமற்ற நிலைக்கு சீக்கிரமாக உங்களால செல்ல முடியும். நாம எல்லோருமே இந்த தியானத்துல செய்யும் போது மிக 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி தியானத்துல உட்கார்ந்து நம்ம ஆழ்ந்த சாதனை செய்யும் போது உங்களால அந்த தியானத்துல அமருவதற்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்றது நாம கொடுத்தோம். இனிமேல நாம என்ன எப்போதும் இப்படியே இல்லாம இருந்தா இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன என்று சில பேர் கேட்பாங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, இந்த மாதிரி சாதனை புரிந்து கொண்டே நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்ல ஒரு நாள் நைட்டெல்லாம் கூட இந்த மாதிரி பௌர்ணமி நாட்களில அமாவாசை நாட்களில தியானம் இருப்பாங்க. இப்ப பாருங்க, இனி வருகிற இந்த மே 1ஆம் தேதி புத்த பௌர்ணமி.
அது இவ்வளவு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமான நாள்னு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நம்ம அகத்தியர் பிரமிழ்ல அன்னைக்கு ஃபுல் நைட் நம்ம தியானம் செய்ய போறோம். அங்க எல்லாருக்குமே முடியறவங்க சென்று அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புல எல்லாருமே அந்த சைலண்ட் மெடிடேஷன்ல நீங்க எல்லாருமே போறவங்க பங்கெடுத்துக்குங்க. அற்புதமான ஒரு பவர்ஃபுல் மெடிடேஷன், குரூப் மெடிடேஷன். அந்த மாதிரி தியானம் பண்ணுவதோடு நாம ஞானத்துக்கும் நாம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி என்ன தியானம் பண்றது, மௌனமாக இருக்கிறது, சுவாத்தியாயம் பண்றது. என்றால் என்ன? நல்ல புத்தகங்கள் படிக்கிறது. உங்களுக்கே நீங்களே நல்ல புத்தகங்கள் படிக்கிறது ஸ்வ அத்தியாயம். ஸ்வ என்றால் உங்களுக்கு நீங்களே, அத்தியாயம் என்றால் படிக்கிறது, எக்ஸசைஸ். இங்கிலீஷ்ல எக்ஸசைஸ் என்போம், தெலுங்குல அத்தியனம் என்று சொல்வது. அத்துடன் இந்த சஜ்ஜன சாங்கத்தியம். சஜ்ஜன சாங்கத்தியம் என்றால் என்ன? இப்ப நாம 2 பேருமே, நீங்களும் நானும் செய்யறது இதுதான் சஜ்ஜன சாங்கத்தியம். இது போன்ற தியானமும் மௌனமும் சுவாத்தியாயமும் சஜ்ஜன சாங்கத்தியமும் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க். இதெல்லாம் செய்ய 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 நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ ஒரு அற்புதமான பலன்கள் நம்மளால பண்ண முடியும். இந்த மாதிரி செய்ய செய்ய ஒரு தியானி என்றவன் மிக கூடிய சீக்கிரமான காலத்திலேயே இன்னும் நல்ல உச்ச நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப மனிதனின் வாழ்க்கையின் லட்சியமே என்ன? நாம பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, வீட்டிலோட கடமைகள் எல்லாமே முடிச்சாச்சு, நாம இன்னும் ஒரு அற்புதமான ஒரு மேல் நிலைக்கு செல்லணும் என்றால் நாம என்ன செய்யணும்? இந்த மௌன தியானத்தினால வர பலன்கள் என்ன? அது எப்படி செய்யணும் என்றது நாம புரிந்து கொள்ளலாம். எல்லாரும் நினைக்கலாம், 1 மணி நேரம் நான் எனக்கு மௌனம் இருந்தேன், இல்ல ஹாஃப் டே மௌனம், ஒரு 3 hours மௌனம், இப்படி எல்லாம் சொல்லுவது உண்டு. ஆனா மௌன தியானம் என்றால் என்னன்னா, கண்டிப்பாக 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் இல்லது 1 வாரம், இல்லையென்றால் 1 மாசம், இல்லைன்னா 40 நாட்கள். 40 இதுவரை இந்த மாதிரி அவங்களால முடிகிற டைமிங்ல டேஸ்ல அவங்க மௌனம் என்றது இருக்கணும். எப்படிப்பட்ட நிலையிலும் கூட வாயிலிருந்து ஒரு சிறிய வார்த்தையோ ஒரு சத்தமோ கூட வரவே கூடாது. அது உங்க இஷ்டம், உங்களுடைய பொறுமையை சேர்ந்தது. உங்களால 1 நாள் இருக்க முடியுமா, 3 நாளா, 5 நாளா, 10 நாளா, 1 வாரமா, இல்ல 1 மாசமா, இல்ல 40 நாளா, இது நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு புரியும். அதன் போலவே இது மாதிரி நீங்க ஒரு தீட்சையா, ஒரு வில் பவருடன், இது என்னால ஒரு 3 நாள் நான் பேசாம இருப்பேன் என்று ஒரு முடிவெடுத்துக்கீங்க. அதுக்கப்புறமா 1 மாசம் தாண்டி 5 நாளுக்கு போங்க, 5 நாளுக்கு தொடர்ந்து 1 வாரத்துக்கு வாங்க. இந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களால எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியாது. பேசாம இருக்கிறதுக்கோ, வாயிலேருந்து ஒரு சின்ன வார்த்தையை, ஒரு சத்தம் கூட வரக்கூடாது, உஷு புஷுன்று கூட சொல்லக்கூடாது, எந்த விதமான கை சைகளிலுமே யாருக்குமே சொல்லக்கூடாது. அந்த நீங்க தியானம் இருக்கிற நாட்கள் எல்லாமே ஒரு தவத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். என்ன யாருடனும் தலையெடுத்து பேசாம கூட உங்க வேலையாச்சு நீங்களாச்சு முடிச்சிட்டு வந்து கூடிய மட்டும் நேரம் ரூம்ல உட்கார்ந்து நீங்க நல்ல அற்புதமா இந்த புக்ஸ் படிக்கிறது, அதுக்காக நிறைய நேரம் செல்போன் பாக்குறது, டிவி பாக்குறது, இதுல நம்ம காலத்தை கழிக்க கூடாது. எப்படியும் நான் மௌனமா தானே இருக்க போறேன், டிவில மூவிஸ் பாக்குறது, இப்படி எல்லாம் செய்யவே கூடாது. உங்க நேரத்தை நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு, நல்ல விதத்துல நீங்க தீட்சை எடுக்கிறது, தீட்சையில இருக்கீங்க, நீங்க மௌன தீட்சையில நீங்க இருக்கும்போது எப்படி நீங்க இருக்கணும்ன்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க அடைவதற்கு நிறைய நிறைய மகான்கள் எல்லாம் இந்த லோகத்துல நிறைய பலன்களை பெற்றிருக்காங்க. நம்ம இப்ப ரமண மகர்ஷி எடுத்துக்கங்க, அவர் வாழ்க்கை பூரா பேசவே இல்லை, அவர் மௌனத்திலே இருந்தார். மௌனத்திலேயே நீ யார் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளன்றார். இனி மெஹர் பாபா, அவர் 40 வருஷம் பேசாம இருந்தார். நீம் கரோலி பாபா ஹிமாலயத்தில் இருக்காங்க, இவர் எல்லாமே உத்தராகண்ட்ல, இவரும் கூட நிறைய நிறைய வருஷம், கிட்டத்தட்ட இவரும் 40 வருடங்கள் மௌனமாக இருந்தார்கள். இது நம்ம மகாத்மா காந்திஜியை பார்த்தோம். நாம மகாத்மா காந்திஜி கூட பேசாம அஹிம்சையுடன் இருந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தார். இப்படி போன்ற பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே சாதிச்சது சண்டை சச்சரவுனாலேயோ போரிட்டோ எந்த விதமான இதுவும் எடுக்கவே இல்லை. மௌனம், மௌனம் இருந்து அவங்க எல்லா அற்புதமான பலன்களை பெற்றார்கள். அதனால வாழ்க்கையில நாம எந்த வெற்றியுமே அடையணும் என்றால் நீங்க எப்போதுமே மௌனம் இஸ் த பெஸ்ட் வெப்பன். இதனை விட ஒரு சக்தி வாழ்ந்த ஒரு
ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆயுதம் என்றதே கிடையாது. ஒரு மனுஷனை கொல்வதற்கு கத்தி, கன்னு, பிஸ்டல் இந்த மாதிரி இருக்கலாம். அதனை விட அற்புதமான ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் பொருள் எதுன்னா மௌனம். இதனை நீங்க புரிந்து கொண்டீர்களானா உங்களால வாழ்க்கையில எதையுமே உங்களால வெற்றி படைய முடியும், சாதிக்க முடியும். இப்ப நாம இந்த மௌனம் என்றது என்ன புரியுது, தியானம் பற்றி சொல்லிக்கலாம். தியானம் என்றால் என்ன? சுவாசத்தின் மேல் கவனம் என்றோம். இந்த சுவாசத்தின் மேல் கவனம் வைக்கும் போது நாம் என்ன பண்ணுகிறோம்? கண்ணை மூடினா வீட்டு விஷயங்கள், வெளியில விஷயங்கள், நடந்தது எப்பவோ எல்லாமே நம்ம மூளைக்குள்ள வந்துகிட்டு இருக்கும். அது எல்லாமே கட் பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் நம்ம சுவாசத்தின் மேலேயே நாம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாம செய்ய செய்ய மனதில இருக்கிற அந்த எண்ணங்கள் என்ற அந்த பவர் என்றது முள்ள 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 வர்றது கம்மியாயிடும். அந்த மாதிரி நேரத்துல உங்க மனம் ரொம்ப காலி ஆயிட்டு சாந்தமா இருப்பீங்க. நீங்க இன்னும் இன்னும் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா அது எப்படி நம்ம மனசு இவ்வளவு அமைதி அடையிறது என்று பார்க்கலாம். தியானம் என்றால் என்ன? உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நீங்க சரணடைவது. தியானம் என்றால் ஆன்மாவின் மேல் உங்க பார்வை வைக்கிறது. தியானம் என்றால் உங்க ஆன்மாவுக்கு நீங்க கிட்டதாக நீங்க போகிறது. ஆன்மா என்றால் வேறு எதுவுமோ இல்லை. அது ஆன்மா என்றது சாட்சாத்து ஒரு தெய்வம் தான். அந்த தெய்வம் தான் இதுன்னு ஸ்ரீகிருஷ்ணரே கீதையில சொல்லியிருக்கிறார்கள். அகமாத்மா குடாகேசா சர்வபூதா சயஸ்திதா அகமாதிச்ச மத்தியம் ச பூதானா மந்த ஏவச்சா அப்படின்னு கீதையிலே சான்ஸ்கிரிட்ல ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருக்கார். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், அர்ஜுனா, சர்வ பிராணிகளிலும் இருக்கிறது ஆன்ம ரூபாவில இருக்கிறது நான் தான். ஆதி மத்தியங்கள் எங்க மேலோகளையும் சரி கீழோகளையும் சரி எல்லாமே நான் தான் இருக்கிறேன். அதனால தியானம் என்றால் எதுவும் கிடையாது, கடவுளை ஆசிரியம் அடைவது, தெய்வத்தின் மேல உங்க பார்வையை செலுத்துவது, தெய்வத்தோட கூடி இருக்கிறது. இப்படி செய்ய செய்ய சில வருஷங்கள் செய்ய உணரீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா என்ற தெய்வத்தை உணர்வீர்கள். போக போக நீங்களே ஒரு தெய்வம் என்ற விஷயத்தையும் புரிந்துக்குவீங்க. அதுதான் நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாரையுமே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், மை டியர் கோ கிரியேட்டர்ஸ் ஏன் பத்ரிஜி சொல்லியிருக்காருன்னா, நாமளே கடவுள், நம்ம ஆன்மா தான் நமக்கு கடவுள் என்று சொல்றாங்க. இதனை எப்படி என்றது இன்னும் கொஞ்சம் விவரமாக நாம புரிந்து கொள்ளலாம். நாம் எல்லாமே மனிதர்கள் தான். மனிதன் என்றால் வெறும் இந்த பௌதீகமான உடல் மட்டும் கிடையாது. இந்த உடலுடன் மனம் என்றது இருக்கு, அத்துடன் ஆன்மா என்றதும் இருக்கு. உடல், மனம், ஆன்மா இந்த மூணும் சேர்ந்தால்தான் ஒரு மனிதன். இந்த மனம், உடல், சரீரம் மூன்று சேர்ந்தால் மனிதன் என்றால் அதுல இருக்கிற தெய்வம் யார்? ஆன்மா. இந்த ஆன்மாவும் மனமும் உடலும் சேர்ந்தால் மனிதன் தான் கடவுளாகிறார். அதனால பெரியவங்க தெய்வம் மானுஷ ரூபேனா என்று கூட சொல்லியிருக்காங்க. நாம சில நேரத்துல யாராவது நமக்கு ஒரு கஷ்ட காலத்திலே வந்து உதவி பண்ணாங்கன்னா அது அந்த உதவி கிடைக்காதுன்ற நேரத்துல ஒருத்தர் வந்து தானா வந்து அந்த ஹெல்ப் பண்ணும் போது நீங்க கடவுள் மாதிரி வந்து எனக்கு சகாயம் பண்ணிருக்கீங்கன்னு நாம சொல்வது உண்டு. அந்த இடத்துல அங்க கடவுள் மனிதனுடைய ரூபத்துல வந்திருக்காருன்னா தெய்வம் மானுஷ ரூபேனா என்று அங்க சொல்வது உண்டு. அதனால தெய்வம் வேறு எதுவுமோ கிடையாது, எங்கேயோ கிடையாது. நாமெல்லாம் பூஜைக்கிற எந்த சிலையில ஒரு ராமரோ கிருஷ்ணரோ சிவனோ முருகரோ அம்பாளோ வேறு எங்குமே இல்லை. இதெல்லாம் நாமளா உருவாக்கின உருவங்கள். இப்ப நாம யாருமே ராமர் எப்படி இருக்காருன்னு போய் பார்க்கல. ஒரு போட்டோ பார்த்து ஸ்ரீராமர் வில்லு பிடிச்சு வச்சிருக்காங்க, இப்படி இருப்பாருன்னா இவர் தான் ஸ்ரீராமர். புல்லாங்குழலோட இருக்காருன்னா ஒரு போட்டோ பார்த்தா இவர் கிருஷ்ணர். இப்படின்னு நாம பெரியவங்க போட்ட ஒரு கற்பனை உருவங்களே தவிர நாம யாரும் போய் ராமரையோ கிருஷ்ணரையோ அம்பாளையோ பார்த்தது கிடையாது. நமக்குள்ள இருக்கிற நம்ம ஆன்மாதான் நமது தெய்வம் என்று நாம உணர ஆரம்பிக்கணும். அந்த ஆன்மாவிலே தான் ராமரும் கிருஷ்ணரும் எல்லாமே இருக்காங்க. அதனை நாம உணராம எங்கெங்கயோ போய் எந்தெந்த கடவுளுக்கோ எந்த புண்ணியக்ஷேத்திரங்களுக்கோ நாம ஓடி ஓடி திறந்து அலைந்துட்டு இருக்கோம். ஒரு பாட்டுல நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க சீர்காழி பாடி இருக்காரு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே அப்படின்னு பாடியிருக்காரு. அப்படின்னா என்றால் என்ன? இருக்கும் இடத்தை விட்டு, ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற இடத்தை விட்டு எங்கேயோ இல்லாததுக்காக தேடி தேடி அலைகிறாயே
என்று அதனுடைய பொருள். அதனால நாம எல்லோருமே நமக்குள்ளே இருக்கிற இந்த உடலுக்குள்ளே இருக்கிற இந்த மனத்திலே இருக்கிற இந்த ஆன்மாவை நாம தரிசிக்கணும். அப்படி தரிசிக்கணும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆழ்ந்த நிலையான தியானத்திற்குள்ள சென்றால் மட்டும்தான் உங்களால உங்க ஆன்மாவை உங்களால பார்க்க முடியும் அப்படின்னுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே நாம எந்த விதமான விஷயங்களை பத்தியும் எண்ணங்களை பத்தியும் நினைக்காம எப்ப நீங்க எண்ணமற்ற நிலையில இருக்கிறீங்களோ அந்த நேரத்திலே தான் நீங்க உங்க ஆன்மா. இத்தனை வருடங்கள் நம்ம இங்க தியானத்துக்கு வந்த பிறகு PSSMல வரையிலும் நாம் என்றால் ஒரு உடல், ஒரு மனிதன், அப்படி ஆணு பெண்ணு, எனக்கு ஒரு பெயர் உங்களுக்கு ஒரு பெயர் தவிர நாம ஒரு ஆன்மா என்ற விஷயமே நமக்கு ஜீரோ. நமக்கு யாருக்குமே தெரியாது நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குன்னுட்டு. உயிர் இருக்கு, மனம் இருக்கு அப்படின்னு தான் உயிர் விட்டு போனா மனிதன் மடைகிறான். இதுதான் தெரியுமே தவிர அதுதான் ஆன்மா. ஆன்மா இல்லை என்றால் இந்த உயிர் கிடையாது அப்படின்ற விஷயத்தை பத்ரிஜி சொன்ன பிறகுதான் நம்மளால உணர முடிஞ்சது. அதனால நம்ம எப்போதுமே இந்த அந்தர் மௌனம் அப்படின்னா உள்மனம், சைலன்ஸ், இது பண்ணதான் நமக்குள்ள இருக்கு ஆன்மாவை நம்மளால தரிசிக்க முடியும். யாரு இப்படி இந்த மாதிரி சொல்லிட்டே போனா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கலாம். யாரு கடவுளை தியானத்தின் மேல் தன் கடவுளை எங்க இருக்காரு என்றால் தனக்குள்ளே இருக்கிற தன் ஆன்மாதான் கடவுள் என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு தியானத்துல இருக்கிறாங்களோ அவங்க கடவுளை தரிசித்த மாதிரிதான். இப்ப சகஜமா மனிதனுக்கு தேவைப்படுறது என்ன? ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நல்ல அற்புதமான வாழ்க்கை, ஒரு க்ஷேமமாக இருக்கணும், ஒரு நல்ல யோகமா போகமா எல்லா வசதிகளுடன் வாழணும். க்ஷேமம் என்றால் என்ன? நமக்கு சொல்லுங்க. நமக்கு எல்லாருமே நீங்கயாவது வெளியில போயிட்டு வந்தா க்ஷேமமா போயிட்டு வான்னு சொல்லுவோம் இல்லையா? ஜாகிரதையா போயிட்டு வான்னு சொல்றது உண்டு இல்லையா? அதன் போலவே வாட் இஸ் த க்ஷேமம்? இது பிராபஞ்சிகமான நம்ம எல்லோருமே நமக்கு உடலுக்கு வெளியில போகும்போது எந்த விதமான கஷ்டம் இல்லாம ஜாகிரதையா போயிட்டு வர்றது, சேஃபா போயிட்டு வர்றதுக்கு க்ஷேமமா போயிட்டு வா, ஜாகிரதையா போயிட்டு வா, நாம அந்த வார்த்தைகள் நாம யூஸ் பண்றது உண்டு. இனி யோகம் என்றால் என்ன? சரி, இது உடல். ரெண்டு விஷயங்களை பத்தி பத்ரிஜி சொல்லியிருக்காரு. நீங்க எப்ப உடலுக்கு ஒரு நல்லதுக்காக நீங்க ஒரு க்ஷேமம் என்ற வார்த்தையை நினைக்கிறீங்களோ அதன் போலவே யோகம் என்றால் உங்க ஆன்மாவுக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை நீங்க வளரணும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கிற யோகம் தான் இந்த தியானம். எப்ப நீங்க தியானத்துல இருக்கிறீங்களோ நீங்க யோகத்தை கூட நீங்க பெற்றவர்களாக ஆயிடும். ஒரு பக்கம் நீங்க க்ஷேமமாகவும் இருப்பீங்களா, யோகத்திடம் கூட நீங்க சேர்ந்து இருப்பீங்கள். ஆன்மாவின் வளர்ச்சி என்றது நமக்கு போக போக நம்மளுடைய சுய அனுபவங்களினால மட்டுமே தவிர வேற எதனால கூட உங்களால ஆன்மாவை உங்களால தரிசிக்கவே முடியாது. முக்கியமா மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் வேணும். பிராபஞ்சிகமான வாழ்க்கையில நம்ம இருக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு வேணும். உணவு இல்லாம இருந்தா ஒரு வேளை சாப்பிடாம இருக்கலாம், ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம், மூணாவது வேளை கண்டிப்பாக ஒரு பிடியாவது சாதம் சாப்பிடலாமே நமக்கு தோணும். அது ஃபர்ஸ்ட் எசென்சியல். மனுஷன் வாழ்வதற்கு ஃபுட் என்றது எசென்சியல் ஃபர்ஸ்ட். அது இரண்டாவது ஆன்மீக பரமாக நாம வாழ்க்கை பூரா சாப்பிடுறதுக்கே நாம பிறக்கவில்லை. நம்மளுடைய கடமைகளையும் முடிச்சுக்கிட்டு உயிர் வாழ்வதற்கு, இந்த உடல் வாழ்வதற்கு தான் சாப்பாடு தவிர சாப்பாட்டுக்காக உயிர் கிடையாது. அதனை நாம எல்லோருமே புரிஞ்சு கொள்ளணும். இரண்டாவது என்ன? முக்தி. பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, கடமைகள் செய்தாச்சு, தியானம் என்றால் என்ன புரிஞ்சுக்க. இனிமேல என்ன? வாட் இஸ் அவர் லைஃப் பர்பஸ்? வாட் இஸ் அவர் கோல்? லாஸ்ட்ல நாங்க மடைந்த பிறகு நாம எங்க போறோம்? முக்தி அடைந்தோம், சால்வேஷன், கைவல்யம், இந்த மாதிரி ஸ்வர்க்கத்துக்கு போறோம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் எல்லாம் நாம சொல்லிக்கிட்டோம் இருக்கு இல்லவா? அப்படின்னா என்ன? முக்தி என்றது ரெண்டாவது. சரீரம் என்றது, உடல் என்றது இருக்கிறதுனால நமக்கு உணவு என்றது முக்கியம். அதன் போலவே வாழ்க்கையில கஷ்டங்களில் இருந்து வெளியில வரணும் என்றால் முக்தி என்றது அடையணும். நாம எதை பத்தி எப்படி முக்தி என்றது அடைவோம்? நம்ம வாழ்க்கையில எது விஷயங்களை புரிந்து கொண்டால் நமக்கு கஷ்டம் இல்லை, முக்தி என்றது நமக்கு தெரிய வரும். அதனால ஒரு மனிதனுக்கு க்ஷேமமும் வேணும், யோகமும் வேணும். இந்த ரெண்டுமே இருந்தாலும் மட்டும்தான் உங்களால ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை உணர முடியும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருக்கார். அதனால ஒவ்வொருத்தருமே மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தராமல்
எந்த விஷயத்துக்குமே யார் என்ன சொன்னாலும், எப்படிப்பட்ட கஷ்ட நிலைமையிலும் கூட எதுக்குமே வருத்தம் படாமல் நீங்க எல்லாத்தையுமே அந்த கடவுளுக்கு என்றது விட்டு விடுங்கள். கடவுள் என்றால் நான் சொன்ன மாதிரி உருவங்கள் இல்லை, உங்க ஆன்மா. அதற்கு நீங்க விட்டு விடுங்கள். சமஸ்யைகள் வந்தது, ஒரு பிரச்சனை வந்ததுன்னு அதனை பத்தி அதிகமா யோசிக்காதீர்கள். நீங்க நீங்க ரொம்ப யோசிக்க யோசிக்க பலன் கிடைக்காது. அந்த அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணும் என்றது மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர, இந்த மாதிரி கஷ்டம் ஏன் எனக்கு வந்ததுன்னு யோசிக்கிறதுல பலனே கிடையாது. அதனால நீங்க நல்லா நினைவில வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் மேல இல்ல, உங்க ஆன்மா மேல. அதனால நீங்க செய்ய வேண்டியது கடவுளுடைய பிரார்த்தனை மட்டும் கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது அந்த மாதிரி கஷ்டமான நிலைமையில நீங்க செய்ய வேண்டியது தியான சாதனை. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் வந்ததுன்னு கடவுளை சத்தம் போடுறது, மத்தவங்களை திட்டுறது, உன்னாலதான் இப்படி வந்தது அப்படி இப்படின்னு அவதூறான வார்த்தைகள் பேசக்கூடாது. சுவாமி ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்த, ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்தேன்னுட்டு கடவுளை தூஷிக்க கூடாது. இது எல்லாமே நாம செய்யவே கூடாது. நம்மளுடைய கர்ம பலனைத்தான் நாம் அனுபவிக்கிறோமே தவிர இதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை என்றது நாம முதலில் புரிஞ்சு கொள்ளணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு பழைய காலத்துல புராணங்களில எல்லாம் நீங்க கஜேந்திர மோட்சம் என்ற ஒரு புராணத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நினைக்கிறேன். நானு கஜேந்திரன், நான் சின்ன வயசுல இருக்கும்போது என் ஸ்கூல் பாடங்களில் எல்லாமே இது ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக்காக எனக்கு ஹிஸ்டரியில வரும். நாங்க தெலுங்கு கிளாஸ்ல எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது கஜேந்திரன் என்றது ஒரு யானை. யானையின் பெயர் கஜேந்திரன். அந்த யானைக்கு எப்படி மோட்சம் பெருமாள் கொடுத்தாரு என்றது இந்த கஜேந்திர மோட்சத்தும் என்ற ஒரு சிறிய கதை. ஒரு 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். கஜேந்திரன் என்றவன் ஒரு பெரிய யானை. ஒரு நாள் கஜேந்திரன் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு தண்ணி ஓடுற இடத்துக்கு போயிருக்கும் போது, அந்த தண்ணி அவன் குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பாண்டுல இருக்கிற ஒரு முதலை வந்து கஜேந்திரனோட காலை பிடிச்சுக்கிறது. அது யானையே ரொம்ப மிகப்பெரிய பலசாலி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த முதலை வாயில இருந்து தன் காலை விடுவிச்சுக்கலான்னுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட முடியவில்லை. அந்த கஜேந்திரன் என்ற யானை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தன். அந்த முதலையுடன் கஜேந்திரன் 1000 வருடங்கள் போராடி இருக்கிறான். அந்த தண்ணியில தன்னுடைய காலை விடுவிச்சுக்கிறதுக்கு 1000 years இந்த முதலையும் தன் வாயில இருந்த கஜேந்திரன் காலை விடல. அந்த யானையினால அந்த முதல் வாயிலிருந்து தன் காலை விடுவிக்க முடியல. அந்த காலத்துல அவ்வளவு வருடங்கள் அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. இதெல்லாம் புராணங்களில வந்தது. ஒரு யானையினால 1000 வருடங்கள் இருக்க முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்பெல்லாம் சொல்லுவாங்க 1000 வருடங்கள் அந்த கஜேந்திரன் என்ற யானை அந்த முதலில் வாயிலிருந்து தன் காலை விடுவிச்சுவதற்கு கஷ்டப்பட்டான். அந்த லாஸ்ட்ல இனி தன் சக்தி எல்லாம் போயிடுச்சு. இத்தனை போராடி போராடி போடும்போது லாஸ்ட்ல தான் பிரார்த்திக்கிற அந்த கடவுளை பத்தி தன் கடவுளை தான் பிரார்த்தனை செய்ய, சுவாமி இனி என்னால முடியல, என் சொந்த சக்தியை நான் எவ்வளவோ யூஸ் பண்ணிட்டேன், இந்த முதலை கிட்ட இருந்து என்னால மீட்க முடியவில்லை, இனி நீதான் வந்து என்னை காப்பாற்று அப்படி என்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பத்தி அவர் பிரேயர் பண்ணுகிறார். அந்த யானை கூப்பிட்ட ஒரு சத்தத்தை கேட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு அப்படியே கருடன் மேல ஓடி வந்து அந்த சுதர்சன சக்கரத்தை போட்டு அந்த முதலை சம்ஹாரம் பண்ணி கஜேந்திரனை விடுவிக்கிறாங்க. இதுதான் கஜேந்திர மோட்சம். கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தாரு என்றது புராணத்திலே ஒரு கதை. இங்க நாம என்ன பாயிண்ட் நாம புரிஞ்சுக்கணும்னா, நம்மளால முடியாத ஒரு விஷயத்தை நம்ம ஆன்மா கிட்ட விட்டுடுங்க. ஆன்மாதான் கடவுள், எல்லாம் அது பார்த்திக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இது தானா எந்த பிரச்சனை வந்தாலும் கூட அங்கேயே எனக்கு தீர்வு கிடைக்கும் என்றது நீங்க பலமாக நம்பணும். அங்க சுதர்சன சக்கரத்துல பெருமாள் வந்து அந்த முதலை கிட்ட இருந்து காப்பாத்தின மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற எந்த பிரச்சனை வந்தாலும் கூட உங்க ஆன்மாவிடம் நீங்க சரணடைஞ்சிடுங்கள். என்னால கூடி மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியவில்லை, நீதான் எனக்குள்ள இருக்கிறியே, கடவுளாச்சே, நீ என்னை காப்பாற்று அப்படி என்று நீங்க உங்க ஆன்மாவிடம் உங்க பிரச்சனையை நீங்க விட்டு விடுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதில் என்றது கிடைக்கும். அதன் போலவே இனி மகாபாரதத்திலையும் சொல்ல போனா, திரௌபதிக்கு ஒரு சபையில நேர்ந்த ஒரு பெரிய அவமானத்துடன் இருக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணர் வந்து திரௌபதிக்கு எப்படி வஸ்திராபரணம் பண்ணும் அந்த துசாசனர், நம்ம எல்லாருக்குமே அந்த புராண கதையை தெரியும்.
அந்த புடவை இழுத்துட்டு பண்ணும்போது அந்த அம்மா அந்த அவமானத்தை தாங்க முடியாம கிருஷ்ணா என்னை காப்பாத்தும் போது அவர் அந்த அம்மாவுக்கு புடவை எல்லாம் கொடுக்கு. இதெல்லாம் நாம எத்தனையோ சினிமால எல்லாம் பார்த்திருக்கோம். அங்க நடந்தது என்ன? அந்த அம்மா தானா எவ்வளவோ காப்பாத்திக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. முடியாத காலத்துல கிருஷ்ணரே வேண்டினாங்க. அதே போலவே நீங்க உங்களால முயற்சித்து எந்த விஷயமாவது முடியாத நேரத்துல உங்க ஆன்மாவிடம் அதனை ஒப்படைத்து விடுங்கள். உங்களுக்கு எல்லாமே நன்மை நடக்கும் என்று நீங்க உணரணும். உங்க ஆன்மா விரும்புவில் உங்களுக்குள்ளே இருக்கு. அதுதான் தெய்வம். வெளியில தெரியிற தெய்வத்தை நீங்க சரணடைறதை விட, உங்க பிரச்சனைகள் எல்லாம் சொல்றதை விட, உங்க ஆன்மாவிடம் நீங்க சரணடைஞ்சிடுங்க. சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர். என்னாலும் இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, நீதான் எனக்குள்ள இருக்கிறிய, நீதான் தெய்வமாச்சே, என்ன இந்த பெரிய கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வந்துடு அப்படின்னுட்டுன்னு நீங்க நினைக்கணும். தியானம் என்றால் அதனாலதான் கடவுள் என்ன சொல்லுவாங்க, நீங்க அதிகமா தியானம் செய்ய செய்ய நீங்களே கடவுளாக மாறிடுவீங்கள், நீங்களே கடவுள் என்று நீங்க உணர்வீங்கள் என்று ஏன் சொல்றாங்கன்னா, நமக்குள்ளேயே தெரிய வரும். நாம எப்படி தியானம் பண்ணா எவ்வளவு டிரான்ஸ்பர்மேஷன் நமக்குள்ள மிந்தி இருக்கிற நாமளான் இப்ப திரும்பி பார்த்துக்கிட்டா ஒவ்வொரு நாளுமே எத்தனையோ விஷயங்களை நமக்குள்ள இருக்கிற மாற்றத்தை நம்மளால உணர முடியும். தியானிகளாக நாம இப்ப புதுசா வந்தீங்களா, மாச கணக்குல பண்றீங்களா, வருஷ கணக்குல பண்றீங்களா, இது எல்லாமே பரவாயில்லை. தியானம் என்று செய்து ஒரு அற்புதமான ஒரு இதுக்கு வந்த பிறகு எல்லாமே நன்மைகள் தான். அந்த மாதிரி தியானம் பண்ண உங்க மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள் போயிடும். ஒரு பொறாமை, ஜெலஸ், கோபம், மத்தவங்கள மேல அனாவசியமான ஆத்திரம், இது எல்லாமே உங்க மனசுல இருந்து விட்டு போயிடும். அந்த நேரம் நாம என்ன புரிஞ்சுக்கிறோம், யார் விஷயத்திலும் தலையிடக்கூடாது, எந்த விஷயத்திலுமே நாம தெரியாமல் அதன்லே நாம ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடாது, தப்பா பேசக்கூடாது என்று இதெல்லாம் நாம நினைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நாம சொல்ல சொல்ல பழக பழக நாமளே நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற ஒரு அந்த பாவனைகள் எல்லாமே சென்று நாமளே ஒரு சாத்வீகமாகவோ கடவுளாகவோ நாம மாறிட்டே வருவோம். அது நமக்கே உணர முடியுது. அந்த கோபம் எல்லாம் எங்க போச்சு? அப்பெல்லாம் யாராவது சத்தம் போட்டு பேசினாலோ, நம்மள யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் கூட அப்படி கோச்சுக்குவோம் நாம. நீ எந்த மாதிரி என்ன சொல்லுவே அந்த மாதிரின்னுட்டு எல்லாம் சத்தம் போடுற நாட்கள் நாம எல்லாம் கடைந்தோம். ஆனா இப்ப அது எதுவுமே நம்ம மனசுக்குள்ள வராது. ஒரு சின்ன சிரிப்போட நாம சரி என்னமோ சொல்லிட்டாங்கன்னுட்டுன்னு நாம அங்கிருந்து வெளியில வந்துட்டா பிரச்சனையே இல்லை. இந்த விதமான நிறைய டிரான்ஸ்பர்மேஷன்ஸ்ன்றது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வளர வளர நாம ராட்சசனா இருந்த அந்த குணங்கள் எல்லாம் போய் நாம கடவுளாக மாறுற ஒரு அற்புதமான ஒரு நிலையை நம்மளால அடைய முடியும். இங்க நாம என்ன நினைக்கிறோம் என்றால், ஆன்மா என்றால் எதுவும் கிடையாது, நமக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருளைதான், ஆன்மாவைத்தான் நாம சரணடைகிறோம் என்று நாம முக்கியமாக புரிந்து கொள்ளணும் என்று ஸ்ரீகிருஷ்ண கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க. இங்க மாதிரி நீங்க செய்ய 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 அற்புதமான ஒரு தீவிரமான சாதனை நீங்க மௌனத்தில் இருக்கும்போது, தியான சாதனை செய்யும் போது மனம் என்றது முழுமையாக கம்ப்ளீட்டா சைலன்ஸ், எந்த விதமான எண்ணங்கள் இருக்காது, தாட்ஸ் இருக்காது, வேறு விஷயங்கள் மேல மனம் போகாது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அந்தர் மௌனம் என்றது உங்களால அற்புதமான ஒரு விஷயங்களை உங்களால சாதிக்க முடியும். இந்த மனம் என்றது அந்த மாதிரி காம்னஸுக்கு போகும்போது உங்களால அந்த அற்புதமான ஒரு சால்வேஷன் என்று நாம நினைக்கிறோம். நாம் இருக்கிற இடமே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி உங்க மனம் என்றது ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலையை உங்களால அடைய முடியும். இதனை தான் ஒரு சமாதி ஸ்திதி என்று நாம் சொல்லுவோம். அப்படின்றால் என்ன, பக்கத்துல யாரு கூப்பிட்டாலும் கூட நீங்க அந்த உணர்வே என்றது இருக்காது. நீங்க உங்க லோகத்துல ஒரு அற்புதமான ஆனந்தத்துடன் நீங்க அந்த தியான நிலையில இருப்பீங்க. இதனைத்தான் ஒரு சமாதி ஸ்திதி என்ற நிலை சொல்வது. அந்த மாதிரி அடையணும் என்றால் நாம எப்போதுமே வேற எந்த விதமான பேச்சுக்குமே மனதுக்குள்ள இடம் தராமல் நம்ம வேலையாச்சு, நாமாச்சு, தியானமாச்சு, சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், இது போன்ற நிறைய நல்ல விஷயங்களுக்கு இடம் கொடுத்துட்டு நாம வாழ கத்துக்கணும். அப்பதான் நம்ம இந்த மனமும் இந்த உடலும் இந்த ஆன்மாவும் ஒன்றாக இணையதான் மனிதன் கடவுளாக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எப்ப நம்ம தியானம் செய்ய செய்ய இந்த மனம் என்றது
ஒரு சூன்ய நிலை. அப்படி என்றால் என்ன? தாட்லெஸ் ஸ்டேஜ். நாம சொல்லுவோம் இல்லையா, எந்த விதமான எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது தான் தாட்லெஸ் ஸ்டேஜ். அப்பதான் நமக்கு இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் நடக்கும். இந்த காஸ்மிக் எனர்ஜி என்றது நம்ம உள்ள பிரம்மரந்திரத்தில இருந்து நமக்கு அந்த மாதிரி நேரத்திலே தான் காஸ்மிக் எனர்ஜின்றது உள்வாங்க முடியும். இது எல்லாமே நம்ம தியானத்துல நிறைய முறை நாம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். இது எல்லாமே எப்படி வரும் நமக்கு? அற்புதமா ஒவ்வொரு முறை நம்ம உட்கார்ந்து 5வது நிமிஷத்திலே நம்மளால் எண்ணமற்ற நிலைமைக்கு போய்விடும். அப்ப நாம் அனுபவிக்கிற அந்த ஆனந்தம் என்றது வார்த்தையிலே சொல்லவே முடியாது. ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கவுங்க சொந்தமா தியானம் செய்ய செய்யதான் அதுல இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்கை உணர முடியும். நீங்க இதனை தான் ஆத்ம சாட்சா்காரம் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலையில இருக்கும்போது எப்ப நீங்க மத்தவங்க உங்களை தட்டி எழுப்பினா கூட உங்களுக்கு ஒரு உணர்ச்சி என்றது இல்லாமல் நீங்க கல்லு மாதிரி அந்த தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரத்திலேதான் உங்களால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை உங்களால தரிசிக்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க. அதனை நாம முதலில் உணர ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே எப்படி வருதுன்னா, நாம எல்லோருமே இந்த ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் போது இந்த தியானத்தை பல பல விதமா சொல்லுவது உண்டு. இதுல நாம என்ன சுவாசத்தின் மேல கவனம் என்று சொல்கிறோம். இப்படி இருக்கதான் மனம் என்று சூன்யமாகும், எண்ணமற்ற நிலைமைக்கு போகிறோம். இது எல்லாமே சொல்ல முடியாது. அதனால இந்த அற்புதமான ஒரு நிலையை அடைவதற்கு இருக்கிற ஒரே ஒரு சாதனை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு இருக்கிறது தியானம் என்றது மட்டும்தான் நாம முதலில் புரிந்து கொடுக்க. எங்கேயோ இல்லாத கடவுளுக்கிட்ட நாம சரணடைறதை விட நமக்குள்ள இருக்கிற ஆன்மா என்ற ஒரு கடவுளை நாம தரிசிக்கணும் என்றால் எல்லோருமே இந்த தியானம் என்ற இந்த வழிபாட்டுக்குள்ளே இருக்கணும். அதற்கு இந்த மௌனம் என்றது இன்னும் நாம அதற்கு ஒரு ஜாயிண்டா நாம வச்சுக்கிட்டோம்னா வெகு சீக்கிரமாக நம்மளால இந்த ஆன்ம நிலையை உணர முடியும். பேசாம இருக்கும் போது எவ்வளவோ பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண முடியும். வீட்லயே பாருங்க, காலையில எழுந்திருச்சோமா சைலண்டா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எந்த விதமான தொந்தரவே இருக்காது. நாம ஒண்ணு பேச, மத்தவங்க ஒண்ணு பேச, சும்மா தண்டத்துக்கு பேச்சு போயின்னு இருக்குமே தவிர நம்ம வாக்ஷேத்திரத்தை நாம எப்ப கண்ட்ரோலா என்ன தேவையோ என்ன கேட்டாங்களோ கேள்விக்கேற்ற பதில் அவ்வளவு தவிர லோடலோடலோடான்னு பேசவே கூடாது. கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். அந்த மத்த நேரத்துல சைலன்ஸ். அப்படின்னு நீங்க எப்ப அப்படி ஒரு நல்ல விஷயத்தை நீங்க உணர்ந்து பிராக்டிஸ் பண்றீங்களோ உங்களால இந்த பகீர் மௌனத்துடன் சேர்ந்து தியானம் பண்ணும்போது இந்த அந்தர் மௌனம் என்றது உங்களால சீக்கிரமாக அந்த நிலையை உங்களால அடைய முடியும். அது இல்லாமல் சில மணி நேரம் ஃபர்ஸ்ட்ல 1 மணி, அப்புறமா 3 மணி நேரம், ஹாஃப் டே, ஒரு ஃபுல் நைட், இந்த மாதிரி எல்லாம் நீங்க மௌனமா இருந்து தியானம் பண்ண அதுக்கப்புறமா நீங்க இந்த தீட்சை மாதிரி எடுத்துக்கணும். நான் ஒரு 3 நாள் பேச மாட்டேன், 5 நாள், 1 வாரம், 1 மாசம், 40 நாள். இப்ப ஐயப்ப மாலை போட்டுக்கிறவங்க எல்லாம் மாலை போட்டுக்கிறவங்க என்ன பண்ணணும், 40 நாள் நான் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவேன், 2 மணி நேரம் தலை குளிப்பேன், டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வரணும், இந்த மாதிரி எல்லாம் தீட்சையில அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அதன் போல நீங்களும் தீட்சை. இந்த 40 நாளும் நான் மௌனத்தில் இருக்கும் போது என் காரணத்தை கொண்டும் என் வாயிலிருந்து ஒரு சிறு சவுண்டும் வரக்கூடாது. யாருடையும் அனாவசியமா சுத்தமா சவுண்டே இல்லாட்டி போனால் என்ன பேசுறது என்றது அர்த்தமே இல்லை. அதனால எழுது காட்டுறது, சைகையில சொல்றது, இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. நீங்க மௌனத்துல இருக்கீங்கன்னா அதுக்கு முன்பே அவங்க யாருக்கு என்ன கேள்வி இருக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கணும். நடுவுல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கூட நீங்க பேசினீங்கன்னா உங்களுடைய தீட்சைன்றது முடிஞ்சு போயிடும். அதனால கூடிய மட்டும் மெல்ல 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 டேஸ்ல இருந்து ஹவர்ஸ்ல இருந்து டேஸ்க்கு வாங்க, டேஸ்ல இருந்து வீக்குக்கு வாங்க, வீக்ல இருந்து மந்த், இந்த மாதிரி உங்களை நீங்களே இதனை நீங்க வளர்த்துக்கிட்டே நீங்க செல்லும் போது உங்களால அந்த ஒரு அற்புதமான அந்த அந்தர் மௌனத்துல உங்களால உங்க ஆன்மாவை கண்டிப்பாக தரிசிக்க முடியும். இதனை நான் என்னுடைய சுயமா நான் அனுபவிச்சு 9 நாள் என் வாழ்க்கையில வெரி ஃபர்ஸ்ட் டைம் வாணியம்பாடியில லாஸ்ட் இயர் நானு பிரதீப் சாருடைய சைலண்ட் ரிட்ரீட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கு முன்பெல்லாம் நான் இந்த மாதிரி பௌர்ணமி அமாவாசையில 1 நாள் இருந்திருக்கேன், 3 days இருந்திருக்கேன் தவிர அதனை தாண்டி நான் இருந்ததே கிடையாது.
அன்னைக்கு 9 நாள் இருக்கும்போது என்னால முடியுமா 9 டேஸ் பேசாம நினைச்சேன். ஆனா அங்க போன பிறகு இனி பேசாமலே இருந்தாலே போதும் போல் இருக்கே, எதுக்கு இந்த 9 நாளுக்கு அப்புறமா கூட பேசணும் என்ற ஒரு தாட் வந்துடுச்சு. குரலே வரவில்லை. அப்படியே அந்த நரம்புகள் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம அந்த 9 நாளும் சாப்பிடுறதுக்கு தவிர வாய் எதுக்குமே திறக்கல. அப்படி கம்ப்ளீட் சைலன்ஸ். அதுவும் ஒரு சாத்வீகமான உணவு. வெரி லைட் ஃபுட்டு. சாதம் கிடையாது, வெறும் ஃப்ரூட்ஸ், சாலட்ஸ், ஜூசஸ், மோர், ஸ்ப்ரவுட்ஸ், இந்த மாதிரி தான் 9 டேஸும் எங்களுக்கு ஃபுட்டு. அது தவிர இந்த மாதிரி டிஃபன்ஸ், சாதம் என்றது எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தா நாம நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். அதன் மாதிரி இல்லாமல் வெறும் 9 டேஸ் இந்த மாதிரி சாத்வீகமான ஃபுட்டு தான். காஃபி, டீ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சைலன்ஸ் ரிட்ரீட்ன்றது பிரதீப் சார் கிட்ட நான் ரொம்ப அற்புதமான அந்த 9 டேஸ் ரிட்ரீட்ல எத்தனையோ பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில போயிடும். நம்மளால எக்ஸஸ் வெயிட் இருக்கிறது போயிடும். நம்மளால நல்ல மாஸ்டர்ஸோட லாஸ்ட் டே சேர்ந்து அந்த 9 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மௌனத்துல இருக்கும்போது வாட் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்சஸ், என்னென்ன ஒரு மாற்றங்கள் உங்களில ஏற்பட்டது என்றது எல்லாமே நோட்ஸ் எழுதிட்டு பிரதீப் சாருக்கு நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது போல நீங்க எல்லாருமே இந்த மௌன தியானம் என்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, எத்தனை பெரியவர்கள் எல்லாமே இந்த மௌனத்தினால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை என்று வாழ்க்கையில சத்தம் போட்டு யார்கிட்டயுமே நம்மளால நல்ல பேர் வாங்க முடியாது. யாரிடமும் சார், வீட்டுல இருக்க சின்ன குழந்தைகிட்ட கூட நீ என்னன்னு பதில் பேசினா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இந்த காலத்துல. நம்மளுடைய காலத்துல எல்லாம் பெரியவங்க சொன்னா நம்ம தலை ஆட்டிண்டு போனோம். இப்ப எந்த குழந்தை கூட நம்ம வார்த்தை கேட்காது. நீ யார் எனக்கு சொல்றதுன்ற நிலைமையில இருக்காங்க. அதன் போல அதனை விட அந்த வார்த்தையை நம்ம வாங்குறதை விட பேசாம போறது பெட்டர். அதனால மௌனம் 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 என்று நாம உணர கத்திக்கணும். அனாவசியமா யாரையும் சத்தமும் போட வேண்டாம், நாமளும் வாயிலேருந்து ஒரு வார்த்தையும் அவதூறா யாரையும் சொல்ல வேண்டாம். இப்படி நாம எப்ப இந்த மௌன தியானத்துல இருக்கும்போது சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இதெல்லாம் செய்ய செய்ய நம்மளால எல்லோராலையுமே நமக்குள்ள இருக்கிற நம்ம ஆன்மாவை வெறும் சீக்கிரமா நம்மளால தரிசிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தியானம் செய்யும் போது எப்படியும் தியானம் செய்தா கண்ணை மூடிக்கொண்டு மௌனமா தான் இருக்கிறோம். இப்ப 2 மணி நேரம் தியானம் பண்றோம், அப்ப மௌனம் தான். கண்ணை மட்டும் முடிக்கிறோம். ஆனா மனசுக்குள்ள எண்ணங்கள் எவ்வளவு போகுதுன்றது நமக்கு தெரியாது. யாரை கேட்டா நான் 2 மணி நேரம் தியானம் செய்தேன்னு சொல்லுவோம். அது அந்த 2 மணி நேரத்துல 2 நிமிஷமாவது உன்னால யோசிக்காம இருக்க முடிஞ்சதான்றதுதான் நாங்க இம்பார்ட்டன்ட். அதை கேட்டுங்கன்னா யாரும் கை தூக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் மனசுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கும். இதனை எல்லாமே தவிர்க்கிறதுக்கு தான் நாம கூடிய மட்டும் பேச்சுன்றது பேசாம இருந்தாலும் மட்டும்தான் இந்த அந்தர் மௌனம் என்றது நம்மளால சாதிக்க முடியும். இந்த மௌன தியானத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு மாசமும் நம்ம அகத்தியர் பிரமிடுல பௌர்ணமிக்கு 5 நாள், அமாவாசைக்கு 5 நாள்னுட்டுன்னு தியான வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு. அதுல கூடி மட்டும் யாருக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சென்று அங்க அந்த குரூப் மெடிடேஷன்ல இருந்து சப்ஜெக்ட்ஸை கேட்டு அந்த சாத்விகமான உணவு சாப்பிட்டு எல்லாருமே அந்த மௌன தியானத்துல பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான பலன்கள் உங்களால பெற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.